அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசங்கத்துல பல இடத்துல நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். அவர் உலகத்துல வந்து பிரசங்கித்ததுல அவர் ஒவ்வொரு இடத்திலும் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது என்னது? நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன். அப்ப இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. எங்க இல்ல? கல்லறையில் இல்லை. காலியான ஒரு கல்லறை இருக்கிறது, கல்லறையில் இல்லை. இங்க ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமாக இதை ரொம்ப ஸ்லாகிக்க ஒரு காரணம் என்ன தெரியுமா? இதுல ரொம்ப முக்கியமா பாருங்க, யார் இதற்கு முதல் சாட்சி? யாரு? இந்த உயிர்த்தெழுதலுக்கு முதல் சாட்சி யாரு? காலியான கல்லறைக்கு. காலியான கல்லறைக்கு மகதலேனா மரியாள், அவங்க தானே முதல் சாட்சி. முதல் சாட்சி அவங்க தான். 2000 வருஷத்துக்கு முன்பாக பெண்களுக்கான தகுதி என்ன நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வரலாற்றில் எங்கேயாவது பெண்களுடைய சாட்சி எடுப்பாங்களா? ஜோசபஸ் என்கிற வரலாற்று ஆசிரியர், யூத வரலாற்று ஆசிரியர் இது எழுதுகிறார். பெண்களுக்கான இது அவங்களுடைய சொல்லுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை, அதனால அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படின்னு எழுதுறார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உண்மை அதுதான். பெண்களை எப்படி மதித்து கொண்டிருந்தார்கள் வரலாறுகளில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு முதல் அடையாளமே பெண்ணாகத்தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலகத்திலே எல்லாரும் பெண்களை அன்றைக்கு அவர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னபோது உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய அந்த ஆதாரத்துக்கு முதல் எவிடன்ஸ் யாரு? ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அதான் ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுறாரு, ஆராய்ச்சியாளர். ஏங்க, ஒருவேளை இது ஒரு கட்டுக்கதையாக இருந்திருந்தால், இயேசுவினுடைய உடல் காணாமல் போனது ஒரு கட்டுக்கதையாக இருந்திருந்தால், இதை அவங்களே செய்யணும்னு இருந்தா தெளிவா என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு ஆணைத்தான் சாட்சியாக போட்டிருப்பாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஒரு கட்டுக்கதை புனையணும். இப்போ நம்ம ஒரு கதையை புனையணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரென்த் வேணும்னு பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? நல்ல ஆதாரமா பண்ண அவங்களுக்கு நல்லாவே தெரியும் லேடிஸ் சொன்னா அங்க எடுபடாதுன்னு. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? 2 ஜென்ஸ் தான் அனுப்பிச்சிருப்பாங்க. பேதுருவும் யோவானும் போனார்கள், அவர்கள் பார்த்தார்கள், பார்த்த உடனே இயேசுனுடைய சரீரம் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கணும். ஆனால் வேதம் தெளிவாக பதிவு பண்ணியிருந்தது, அதை முதலாவது பார்த்தது ஒரு பெண்மணி தான். அல்லேலூயா. அதுதான் ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, இது தவிர்க்க முடியாத ஒரு மிக முக்கியமான ஆதாரம். ஒரு பெண்ணை அவர்கள் ஆதாரமாக பதிவு செய்ததிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, இது மறுக்க முடியாத உண்மை. அங்க இயேசுனுடைய சரீரம் இல்லைங்கிறது உண்மைதான் அப்படின்னு அவர் சொல்றார். ரெண்டாவது, அடுத்தது என்ன தெரியுமா? கரெக்டா 7 வாரத்துக்குள்ளாகவே இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து சீஷர்கள் பிரசங்கித்த ஆரம்பித்து விட்டார்கள் எருசலேம்ல. அல்லேலூயா. கரெக்டா 7 வாரம். ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் பக்கத்துல தான் இருக்கு. இவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார்னு பிரசங்கம் பண்றாங்க. 2வது அதிகாரம் எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவனுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். யாரு? சீஷர்கள் பிரசங்கம் பண்றாங்க. 7 வாரம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் பண்ணப்பட்டதுல இருந்து 7 வாரம். எத்தனை நாள்? 50 நாள். 49 + 1 50வது நாள்ல அவர்கள் அங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. ஒருவேளை யூத மத அறிஞர்கள், டேய் வாடா பாரு, இயேசுவோட கல்லறை திறந்து காமிக்கிறோம், இயேசு அங்க இருக்கிறாரு, அப்புறம் அவர் அழுகி இருக்குது சரீரம், காமிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா அவனை தூக்கிட்டு போய் காமிச்சிருப்பாங்க. இயேசுவோட நகம் இருந்திருக்கும், பல்லு இருந்திருக்கும், அதெல்லாம் அரிச்சிருக்காதே. ஒருவேளை இயேசுடைய சரீரம் அங்க இருந்திருந்தால் யூத மத அறிஞர்கள் கிறிஸ்தவத்தை அங்க தொடக்கத்திலேயே அழிச்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா இப்படி ஒரு பொய்யை சொல்லவே முடியாது. ஏன்? அங்கதான் அவரோட சரீரம் இருக்குதே அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப நீங்க எப்படி உயிர்த்தெழுந்தான்னு சொல்றீங்க, இயேசுவோட சரீரம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிமிஷத்துல என்ன பண்ணிருப்பாங்க? அவர்கள் அங்கே அவர்களுடைய பொய்யை வெளியே காட்டிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு மீடியா பூரா அவங்க கையில தான் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு மீடியா எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம கிட்ட யூடியூப் இருக்கிற மாதிரி அன்னைக்கெல்லாம் யூடியூப் கிடையாது. அன்னைக்கு மீடியா யார்கிட்ட இருக்கும்? அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். அவங்க தான் ஒரு போடுவாங்க. ஆமாவா இல்லையா? அன்னைக்கு அவங்க கையில தான் மீடியாஸ். அதான மீடியா. அன்னைக்கு என்ன மீடியாவோ அது அரசு கிட்ட தான் இருந்தது, அது ஆளுகிறவர்களிட்ட தான் இருக்கும், சாதாரண மக்கள்கிட்ட இருக்காது. இன்னைக்கு ஏன் பயப்படுறாங்க? யாரோ ஒருத்தன் மொபைலை தூக்கி போட்டு பிடிச்சி யூடியூப்ல போட்டுருவான், இல்ல ரீல்ஸ் போட்டுருவான்னு பயப்படுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு இல்லையா?
அன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன்? அன்னைக்கு பூரா அவங்க அதிகார வர்க்கத்திடம் தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் மட்டும் கல்லறைக்குள்ள இருந்திருந்ததுன்னா யூத மத அறிஞர்கள் அன்றைக்கே கிறிஸ்தவ அப்போஸ்தலர்களுக்கு அவங்களுக்கு ஒரு சவக்குழியை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர்களால முடியல. அதான் ரொம்ப முக்கியமான. அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. அவர்களுக்கு இயேசுடைய சரீரத்தை கொண்டு வந்து காண்பிக்க முடியவில்லை. அவர்கள் தடுமாறுகிறார்கள். ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் என்ன செய்யறாங்க? ஆமா ஆமா உண்மைதான், அங்க சரீரம் இல்ல. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. என்னது? இவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு? களவாடி கொண்டு போய் விட்டார்கள் அப்படின்னு யார் சொல்றா? யூத மத அறிஞர்கள் சொன்னாங்க. ஏன்னா இயேசுவோட சரீரம் அங்கே இல்லை, அங்கே காலியான கல்லறை இருக்கிறது. எவ்வளவு ஒரு வரலாற்று பூர்வமான விஷயம் யோசிச்சு பாருங்க. அங்க காலியான கல்லறை இருக்கு, அதை மறுக்க முடியல. அதுக்கு ஒரு காரணத்தை வைக்கிறாங்க. என்னது? ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து அவரை தூக்கிட்டு அவங்களே பாவம் பரிதாபமா பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க, தலைவர் செத்து போயிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவர்கள் பரிதாபமாக எல்லாம் வேதாகமம் எல்லாம் பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் அங்கே பயந்து கொண்டிருந்தார்கள். என்ன நடக்க போகுது, நம்ம தலைவரையே அடிச்சு தொங்க விட்டானுங்க, நம்மளை என்னடா பண்ணுவானுங்க அப்படின்னு பயத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்ம ஆளுக போறான். இவங்க என்ன சொல்றாங்க? அவருடைய சீஷர்கள் வந்து களவாய் வந்து தூக்கி போயிருக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு கற்பனை கதையை அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்ன மட்டும் சொல்லல, இயேசுவோட சரீரம் கல்லறையில் இருக்குதுன்னு சொல்லல. புரியுதா உங்களுக்கு? அப்போ கல்லறை காலியாக இருந்தது அப்படிங்கிறத அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். யாரு? யூத நீதிமன்றம் ஒத்துக்கொண்டது. ரோமர்கள், ரோம அரசனுடைய அந்த போர் வீரர்கள் ஒத்துக்கொண்டார்கள். வேற வழி இல்லை, இங்கு இல்ல, கல்லறையில இல்ல, காலியாக இருந்தது. இப்ப இந்த காலியான கல்லறைக்கு வேதம் தெளிவான ஆதாரத்தை நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மூன்றாவது ஒரு விஷயம், ஆதி அப்போஸ்தலர்களுடைய நம்பிக்கை. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது ஆதி அப்போஸ்தலருடைய மிக முக்கியமான நம்பிக்கை. உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ எப்பவோ காட்சி அளிச்சுட்டு போயிருந்த ஒரு தரிசனம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திடீர்னு ஒரு பேதுருவுக்கு ஒரு இடத்துல தரிசனம் வருது, பார்த்துட்டாரு, இயேசு பார்த்துட்டா வந்தாச்சு. இன்னொருத்தருக்கு இயேசு பார்த்துட்டா வந்துட்டேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு அப்படி தோணி இருக்கும். சொல்லலாம்ல? சொல்லலாமா முடியாதா? இப்பவே அப்படி சொல்ல முடியும், அப்ப சொல்லாம இருக்க முடியுமா? ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. நீ அப்படி யோசிச்சுக்கிட்டே படுத்திருப்ப, அதனால உனக்கு அது கனவு வந்துருச்சு. சொல்லலாமா முடியாதா? சொல்லலாம். இது நடந்திருக்கலாம். இயேசு மாதிரி நினைச்சுக்கிட்டே படுத்திருப்ப, உனக்கு துக்கத்தோடு இருந்திருப்ப, உன் மன பிராந்தி, உன் மன பிராண்டில நீ அப்படி உனக்கு தோணி இருக்கும், இயேசு வந்த மாதிரியும் பேசின மாதிரிலாம் தோணி இருக்கும். அப்பெல்லாம் சொல்லுவானு இயேசுநாதருக்கும் தெரியும். அதனாலதான் அவர் எத்தனை நாள் அளவும் அவர் பாடுபட்ட பின்பு வசனம் சொல்லிட்டு சொல்லு. அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக பாருங்க. அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தாம் உயிரோடு இருக்கிறவர் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். இன்னும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் இன்னும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் அவர் வெளிப்பட்டார் அப்படின்னு. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கெல்லாம் இல்ல, ஒரே நேரத்தில் பலருக்கும் அவர் வெளிப்பட்டார். யாரோ ஒருத்தருக்கு ஒரு நேரத்தில் வெளிப்பட்டுட்டு இன்னொருத்தருக்கு இன்னொரு நேரத்தில் வெளிப்பட்டா நம்ம சொல்லிடலாம், என்னது? ஒரு பிரம்மேல அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு கற்பனையா அவர் யோசிச்சிட்டே இருந்ததுனால அவருக்கு அந்த டிப்ரெஷன்ல அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். படிங்களேன் 3வது வசனத்தில், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் கேபாவுக்கும் அதான் அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். எப்படி தரிசனமானார்? அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். இந்த லெட்டர் எழுதும் போது 500 பேருக்கும் அதிகமாக ஒரே நேரத்தில் தரிசனமானார். எப்படிங்க? கேபாவுக்கும் யாக்கோபுக்கும் அதுக்கு பிறகு 12 500 பேருக்கும் தரிசனமானார்னு தெளிவுபடுத்துறாருங்க. ஒரே நேரத்தில் 500 பேருக்கு மேல. இன்னும் சொல்ல போனா அவரோடு கூட அவரை தொட்டு பார்த்தாங்க. பிரம்மையா இருந்தா, ஹாலுசினேஷனா இருந்தா தொட முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதை உடைஞ்சு போச்சு. அவரோடு கூட சாப்பிட்டார்கள். இயேசு அவர்களோடு கூட சாப்பிட்டார். அப்ப அவங்களுக்கு
பிரம்மையா இருக்க வழி இல்லை. 500 பேருக்கும் மேலாக ஒரே நேரத்தில் அவரை பார்த்தார்கள். வேதம் எவ்வளவு தெளிவுபடுத்திருக்கு பாருங்க. அப்போ இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ஒரு பிரம்மையோ அல்லது ஒரு கனவோ ஒரு தரிசனமோ அல்ல. அது லிட்ரலி அவர்கள் அனுபவித்த உண்மை அப்படிங்கிறத வேதம் தெளிவுபடுத்துகிறது. அதுல மட்டும் இல்ல, அது எழுதும்போது சொல்றாரு, அதில் அநேகர், ஒரு சிலர் தான் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த பார்த்ததுல இயேசுவை நேரடியாக சந்தித்ததில் ஒரு சிலர் தான் இறந்து போயிருக்கிறார்கள். அநேகர் நிறைய பேர் இன்னைக்கும் உயிரோடு இருக்காங்கன்னு எழுதுறாரு. இந்த கடிதம் எழுதும் போது, கொரிந்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது, அநேகர் இயேசுவை பார்த்து அநேகர் அன்றைக்கு ஜீவித்திருக்கிறார்கள். எவ்வளவு ஆதாரபூர்வமான செய்தி என்பதை யோசித்து பாருங்க. அடுத்தது ரெண்டாவது இதே பகுதியில தான் சொல்றேன், அப்போஸ்தலருடைய விசுவாசம். இது ரொம்ப முக்கியம். அவர்கள் இயேசுவை உயிர்த்தெழுந்தாருன்னு நம்பினாங்க. இது ஒரு விஷயம் இருக்கட்டும். இப்போ அங்க யூத மத அறிஞர்கள் என்ன சொன்னாங்க? இவர்கள் களவாய் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இவங்களே இயேசுவோட சரீரத்தை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு இவர் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு உண்மையா இருந்தால் இது அப்போஸ்தலருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? செஞ்சது அவங்க தானே. பேதுருவுக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? செஞ்சது நம்ம தான் இயேசுநாதரோட உடம்ப கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப நமக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்சிட்டு இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிறதுக்காக உயிரை கொடுப்பாங்களா? புரியுதா உங்களுக்கு? ஒருத்தருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்காக யாரா சாவாங்களா? இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை மறுதலிக்கும்படியாகத்தான் இயேசுனுடைய சீடர்கள் வற்புறுத்தப்பட்டார்கள். இயேசு உயிர்த்தெழல, அவர் அடிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இல்லை. ஆனால் அவர் உயிர்த்தெழப்படவில்லை. இதை ஒத்துக்கிட்டா போதும், அவங்கள விட்டுருவாங்க. ஆனால் ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணல, அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ரொம்ப முக்கியமான செய்திங்க. தாங்கள் ஒருவேளை இயேசுனுடைய சரீரத்தை எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சிருந்தா அதுக்காக யாராவது சாவாங்களா? இல்லைங்க, இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருங்கன்னு சாவாங்களா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஒரு பொய்யான விஷயத்துக்காக யாராவது மறிப்போமா? யாராவது சாவாங்களா? இன்னைக்கு ஒரு தீவிரவாதியா இருக்கிறாங்க, ஒரு குண்டு வைக்கிறாங்கன்னா எதுக்காக குண்டு வைக்கிறாங்க? அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்புறாங்க. அவங்க நம்புற விஷயம் உண்மைன்னு நம்புறதுனால தானே குண்டு வைக்கிறாங்க. இல்லைங்க, அதை பொய்ன்னு நம்பிட்டு தான் குண்டு வச்சாங்க. அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அவங்க எந்த விஷயத்த நம்புறாங்களோ அந்த நம்புற விஷயத்துக்கு தான் அவங்க உயிரை கொடுக்குறாங்க. அதான உண்மை. இன்னைக்கு தற்கொலை படைகள்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன் தற்கொலை படை? அவர்கள் தங்களுடைய நாடு விடுதலை அடையணும்னு விரும்புறாங்க. உண்மையாலுமே நாடு விடுதலையா இருக்கிற நாட்டுக்கு இவங்களாவே கற்பனையா விடுதலை ஆகணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அப்போ அவர்கள் உண்மையாக நம்பினார்கள். அப்ப நம்பினா என்ன காரணம்? அவங்க அதை செய்யலைங்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய ஆதாரம். ஏன்னா இயேசுனுடைய சீடர்கள்ல 11 பேர் இயற்கையான முறையில் மரிக்கல. எப்படி? இயேசுனுடைய சீடர்கள்ல 11 பேர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுடைய அந்த நம்பிக்கைக்காக, விசுவாசத்திற்காக கொலை செய்யப்பட்டவர்கள். இயேசுனுடைய அப்போஸ்தலர்ல 11 பேரும் கொலை செய்யப்பட்டவர்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொன்னதற்காக கொலை செய்யப்பட்டவர்கள். யோசிச்சு பாருங்க, இந்த விசுவாசம் எவ்வளவு வலிமையானது. அப்படி இருந்திருந்தா அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி சபைகள் எதற்காக அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள்? இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கைக்காக தான் ஒடுக்கப்பட்டாங்க. இந்த நம்பிக்கைக்காகத்தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த நம்பிக்கைக்காகத்தான் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இந்த நம்பிக்கைக்காகத்தான் அவர்கள் உலகம் பூராவும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தீர்மானமாக சொன்னார்கள், இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க இன்னைக்கு ஆதாரபூர்வமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு உலகம் பூர்வம் இந்த நம்பிக்கை ஏன் கடந்து சென்றிருக்கிறது என்றால் அவர்கள் அதற்கு ஆதாரமாக மாறினார்கள். 4வது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 29வது வசனம், 29, 30. அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்தில் இருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போதும். இது யார் சொல்றது? இந்த வசனத்தை யார் சொல்றது? இந்த வசனத்தை, உயிரோடு எழுப்பினார் அப்படிங்கிற வசனத்தை யார் சொல்றது? பவுல் சொல்லுகிறார். யார் சொல்றது? பவுல் சொல்லுகிறார். பவுல் தான் இதை சொல்றார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இந்த பவுல் யாரு?
இந்த பவுல் கிறிஸ்தவத்தினுடைய எதிரி. இது ரொம்ப முக்கியமான பதிவு. உங்களுக்கு நான் சொல்றேன், இது நாலாவதா நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு மிக முக்கியமான சாட்சியா இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். பவுல் இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடியாக, அதாவது இயேசுனுடைய மார்க்கத்துக்கு நேரடியான ஒரு எதிரி. இயேசுனுடைய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்த யூத மத அறிஞர். யார் இயேசுவை கல்வாரி சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த மதத்தினுடைய சமய தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் இந்த சவுல் என்கிற பவுல். இவர் எதற்காக புறப்படுறாரு? எருசலேமில் இருக்கிற கிறிஸ்தவர்களை எல்லாம் ஒடுக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா சபையினுடைய மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஸ்தேவான், ஆதி அப்போஸ்தலர் இதுல இருக்கக்கூடிய ஸ்தேவானுடைய கல்லறி தண்டனைக்கு சம்மதித்து அவனுடைய வஸ்திரத்தை பாதுகாத்து வைத்திருந்த, அவனுடைய உடையை வைத்திருந்த ஒரு மனிதன் தான் யாரு? இந்த சவுல் என்கிற பவுல். கிறிஸ்தவத்தை அழிக்கணும், இன்னும் சொல்ல போனா எதை அழிக்கணும்? இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற பொய்யை உலகத்திலிருந்து அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர் தான் இந்த பவுல். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு எதிரிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலை, மரணத்தை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, உயிர்த்தெழுதல் என்கிற பொய்யை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டவர் தான் இந்த பவுல். ஏன் இன்னைக்கு உலகம் பூரா பவுலினுடைய காரியத்தை பார்த்து பயப்படுறாங்க? ஏன் ஐயோ பவுலா அப்படின்றாங்க? ஏன் இந்த பவுலினுடைய மார்க்கம் அப்படிங்கிறாங்க? ஏன் இந்த பவுல் ஒரு கொள்ளை நோயாக வந்திருக்கிறார் அப்படின்னு பயப்பட்டாங்க? அப்படின்னா இவர் கிறிஸ்துவினுடைய எதிரியாக இருந்தவர். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை மறுப்பதற்காக, அதை மறைப்பதற்காக உலகம் முழுவதும், குறிப்பாக அன்றைக்கு அவர் வாழ்ந்த பகுதியிலிருந்து டமாஸ்கஸ்க்கு கடந்து சென்றவர். அப்படிப்பட்ட ஒரு நபரை இயேசு சந்தித்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு அவரை சந்தித்தார். அதனாலதான் சொல்றார், பின்பு அகால பிறவியான எனக்கும் அவர் தரிசனமானார். அப்போ 1 கொரிந்தியர் 15 தானே இருக்கு. படிக்கலாம். அப்போஸ்தலர் 22:3 நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தி, மரண பரியந்தம் சாகர வரைக்கும் நான் சித்திரவதை பண்ணேன்றார். யார? கிறிஸ்தவர்களை. அதுவும் என்ன? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நம்புகிற கிறிஸ்தவர்களை மரணம் வரைக்கும் சித்திரவதை பண்ணி கொன்னிருக்கிறேன். அதற்கு பிரதான ஆசிரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார். அதற்கு அவங்க எல்லாம் சாட்சி. யாரு? என்னுடைய மத தலைவர்கள் எனக்கு சாட்சியா இருக்காங்க. நான் இதெல்லாம் பண்ணேங்கிறது அவங்க சாட்சியா இருக்காங்க. அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்கள் அவர்கள் கிட்ட பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு நான் எங்க போனேன்? தமஸ்குவுக்கு போய் கொண்டிருந்தேன். எதற்கு? அங்கே யாரெல்லாம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறார்களோ அவர்களை அழிப்பதற்காக நான் தமஸ்கு பட்டணத்துக்கு போய் கொண்டிருந்தேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய டமாஸ்கஸ், சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் பட்டணத்துக்கு நான் போய் கொண்டிருக்கும் போது, அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீர் துன்பப்படுத்துகிற நஸ்ரேனாகிய இயேசு நானே என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு எதிரி இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை மறுதலிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா பக்கமும் சுற்றி அவர்களை மரண பரியந்தம் கொலை செய்யக்கூடியவன், அவனுக்கு இயேசு தரிசனமானார். அல்லேலூயா. கொலைகார மனிதன், மதவெறியன், ஒரு மத அடிப்படைவாதி இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கு உலகம் முழுவதும் சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல்னு பார்க்கிறோம். யாருங்க அந்த சென்ட் பால்ஸ்? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை மறுதலித்தவன், இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை மறுதலிக்க வற்புறுத்தியவன். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் உலகமெங்கிலும் இயேசுவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அறிவித்தார். அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சாட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண விஷயம் இல்ல. 2 கொரிந்தியர்ல 11வது அதிகாரம் 24, 25 வாசித்து பாருங்க.
யூத மத அறிஞனாக இருந்த மிகப்பெரிய மனிதன், தர்சு பட்டணத்தான், ஐஸ்வர்யவான், டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கு. அன்னைக்கு அவனுக்கு யூத குடியுரிமை இருக்கிறது, ரோம பிரஜையாகவும் இருக்கிறான். டியூவல் சிட்டிசன். இன்னைக்கு எப்படி ஒரு அமெரிக்க பிரஜையாக இருந்தால் எவ்வளவு மரியாதையோ அப்படி அன்றைக்கு ரோம பிரஜையாக இருந்தவன். அவன் பிறக்கும் பொழுது ரோம அந்த பிரஜைக்கு அந்த சிட்டிசன்ஷிப்போடு பிறந்தவன். அவனுடைய தாய் தகப்பன்மார் அவ்வளவு பெரிய மனிதர்கள். அப்படிப்பட்ட நபர், செல்வந்தன், யூத மதத்தினுடைய படிப்புகளை படித்த மத அறிஞன். இப்படிப்பட்ட ஒரு நபர், கமாலியல் என்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞரிடத்திலே கல்வி கற்றவன். இப்படிப்பட்ட ஒரு நபர்தான் ஒரு நாளிலே இயேசுவை சந்தித்தவுடனே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். வாசிங்களே 2 கொரிந்தியர் 11:24-25. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 முறை அடிபட்டேன். எத்தனை வாட்டி அடிபட்டார்? 1 குறைய 5 20, 200ல 5 கழிச்சிருங்க. 195 முறை யூதர்களால் சாட்டையினால் அடிக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற உண்மையை சொன்னதற்காக. சொல்லுங்களேன். அடுத்தது 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 3 முறை மிலாறுகளால். அடுத்தது 1 தரம் கல்லெறி உண்டேன். கல்லெறிந்து அவரை தூக்கி போட்டாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்பினதற்காக. 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கப்பல் சேதத்தில் இயேசுவை பிரசங்கிக்கும்படியாக, உயிர்த்தெழுதலை சொல்லும்படியாக கப்பல்ல போய் கொண்டிருக்கும் போது 3 முறை கப்பல் சேதம் வந்தது. கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். கடல் நடுவிலே ராப்பகல், இரவும் பகலும் அங்கே கழித்துக் கொண்டிருந்தார். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், பல மோசங்களிலே நான் பாதிக்கப்பட்ட போதும் என்னுடைய விசுவாசத்தை நான் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்திற்கு நான் ஆதாரமாக இருக்கிறேன் என்கிறார். உண்மையா சொல்ல போனா இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலுடைய வரலாற்று பதிவு தான் இவர், வேற யாருமே இல்லை. இன்னைக்கு உலகத்துல யார் ஒருவர் ஒரு விஷயத்தை எதிர்த்து நிற்கிறாரோ அவரே அந்த விஷயத்திற்கு ஆதரவாக மாறுவது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்னும் ஒருவேளை இன்னைக்கு ஒருத்தர் கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிறது ஈஸிங்க. ஏன்னா இன்னைக்கு உலக மதங்களிலே மிகப்பெரிய மதம் கிறிஸ்தவம் என்கிற பெயரை பெற்றிருக்கிறது. அது நல்லதா கெட்டது அது வேற விஷயம். ஆனா உலகத்துல மிகப்பெரிய சமயங்கள்ல கிறிஸ்தவம் ஒரு பெரிய சமயம். இன்னைக்கு உலகத்தினுடைய 250-60 கோடி மக்களை கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சமயம். அதுக்கு பிறகுதான் மற்ற சமயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் கிறிஸ்டியனா மாறினார்னா பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அன்றைக்கு அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கிறிஸ்துவை மறுக்கிறவர், கிறிஸ்துவை எதிர்க்கிறவர் கிறிஸ்துவனுடைய சாட்சியாக மாறுகிறார் என்றால், அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மைனாரிட்டியாக இருந்த காலத்திலே, ஒடுக்கப்படுகிற காலத்திலே, அடி வாங்குகிற காலத்திலே, கிறிஸ்தவர்கள் ஓடி குகைகளிலும் கல்லறைகளிலும் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அவர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக மாறினார். இன்றைக்கு வரைக்கும் அதனாலதான் உலகம் முழுவதும் சென்ட் பால்ஸ் அப்படிங்கிற பெயர்ல, பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல் அப்படிங்கிற பெயர்ல உலகத்துல பல திருச்சபைகள் இருக்கிறது, பல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, பல மடாலயங்கள் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? பவுல் இயேசுவினுடைய சாட்சியாக மாறினார். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் உள்ள நுழைக்க முடியாம இருக்கிறது காரணமும் பவுல் தான். நிறைய சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இயேசுவினுடைய அந்த உயிர்த்தெழுதலை மறுப்பதற்கு தயாராகும் போது அங்க நடுவுல வந்து நிக்கிறது யாருன்னா பவுல் தான். அல்லேலூயா. ஏன்? இயேசுவினுடைய எதிரியாகிய பவுல் இயேசுவினுடைய சீஷனாக மாறி போனார், இயேசுவினுடைய அப்போஸ்தலனாக மாறி போனார், உலகம் எங்கிலும் இயேசுவை பற்றி அறிவிக்கிறவராக மாறினார் என்றால் அதை விட அற்புதம் வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. கொலைகாரன் கொலத்துக்கு கொண்டு போகக்கூடியவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறார். எதுக்கு? அதுக்கு பிறகு அடி வாங்குறார். அது வரைக்கும் மற்றவங்களை அடிச்சவர் அந்த விசுவாசத்திற்காக அடி வாங்க ஆரம்பித்தார், அந்த விசுவாசத்திற்காக ஒடுக்கப்பட ஆரம்பித்தார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? 1 தீமோத்தேயு 1:13 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். நான் எப்படி இருந்தேன்? தூஷிக்கிறவனாக இருந்தேன். எதை தூஷித்தேன்? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை தூஷிக்கிறவனாக இருந்தேன், இயேசுவை தூஷிக்கிறவனாக இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை தூஷிக்கிறவனாக, அவர்களை கேவலமாக பேசுகிறவனாக இருந்தேன்.
துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன், கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் செய்தேன், இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தராகிய கிருபை, கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மரண உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக நான் மாறி இருக்கிறேன் என்று அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சொல்லுகிறதா தான், இயேசுவினுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏதோ ஒரு புராண கட்டுக்கதைகள் அல்ல, அது வரலாற்று நிரூபணமான செய்திகள். அல்லேலூயா. அது இன்றைக்கும் இயேசுவினுடைய காலியான கல்லறை அதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. இயேசுவினுடைய சீஷர்கள் அதற்காக தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்தார்கள். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதனாலதான் நானும் நீங்களும் இன்றைக்கு இங்க இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு என்னுடைய வாழ்க்கையை சந்தித்தார். என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய வார்த்தைகள் என்னை தொட்டபடினால தான் நான் இன்றைக்கு இங்கே நிற்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்னது மாதிரிதான் இயேசுவை அதிகமாக தூஷித்தவர்கள நானும் ஒருத்தன். இயேசுவை திட்டினதுல, அதுவும் குறிப்பாக இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி கேவலமாக பேசின ஒரு நபர் தான் நான். எங்க அம்மாவுக்கு தெரியும். நான் கேட்டேன், கல்லறையிலிருந்து எழுந்து வந்தா அவருக்கு பேர் சாமியா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு பேரு, ஏன்னா நான் என்னுடைய நம்பிக்கைக்கு விரோதமா இருந்துச்சு அது. அவர்தான் உயிர்த்தெழுந்தவர், அவர்தான் உண்மையானவர், அவர்தான் என்னை மீட்டுக்கொள்ள வந்தவர்னு சொல்லும்போது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா என்னுடைய பழைய நம்பிக்கை வேற. ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அறிந்து கொள்ளும் போது, அவருடைய விசுவாசத்தை அறிந்து கொள்ளும் போது, முன்பே தூஷித்தவனாக இருந்த நான், இன்னும் சொல்ல போனா எங்க அம்மாட்ட சொன்ன, அவங்க இனிமேல் வீட்டுக்கு வந்தா நான் அடிச்சு போடுவேன்னு. யாரு? இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தா நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் மரித்து போய் வந்தா அது பிசாசுன்னு சொன்னவன் நான். செத்து போய் வந்தா அது யாரு? பிசாசு தான், அது கடவுள் கிடையாது என்று சொன்ன என்னை இயேசு சந்தித்தார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். பவுலுடைய வாழ்க்கை மாறினது அன்னைக்கு நம்ம சொல்றோம். இன்றைக்கும் இயேசு உயிருள்ளவராக இருக்கிறார்.